மோடி கட்டுப்பாட்டில் எல்லை இயங்குகிறதா அல்லது இயக்கப்படுகிறதா? பின்னணி அரசியல் நிலவரம் என்ன? மக்களுக்காக, ஊழலுக்காக, நாத்திகத்திற்கு எதிராக ஆளுங்கட்சியான திமுகவின் தூக்கத்தை கெடுக்கும் திராவிட மாடல் என சொல்லிக் கொள்ளும் திமுகவிற்கு எதிராக அண்ணாமலை முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? புதிதாக யாரை அழைத்து வந்தாலும் தமிழகத்தை பாஜக ஆள முடியாது, ஆளவும் விடமாட்டோம். முதல்வர் ஸ்டாலின் கர்ஜனை. செந்தில் பாலாஜியை சிபிஐ டெல்லி அழைத்ததன் மர்மம் என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். தமிழகத்துல தேர்தல் பரபரப்பு உச்சத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பாஜக ஒரு அணியாகவும் திமுக ஒரு அணியாகவும் செயல்படுவது நம் அறிந்ததுதான். பாஜக என்டிஏவின் முகமாக திரு மோடி அவர்களே விளங்குகிறார். என்டிஏவிற்கு தலைமை தாங்கும் தலைவராகவும் மோடி அவர்கள் இருந்து வருகிறாருங்கிறதா நம்ம புரிஞ்சிக்க முடிய ஒரு விஷயம். ஏன்னா என்டிஏ மோடி அவர்களின் தலைமையில் இயங்குகிறதா அல்லது இயக்கப்படுகிறதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த கேள்வி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்டிஏவோட தலைவர்கள் மற்ற பொதுக்கூட்டங்கள்ல ஒருங்கிணையாததான் ஒரு காரணமா இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் மோடி எதிர்ப்புங்கிறத மட்டும்தான் மையப்படுத்தி அரசியல் படுத்திட்டு இருக்கிறாரு. அவர் மட்டுமல்ல, அவரது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் என்டிஏவை பாஜக எதிர்ப்புல மட்டும்தான் அந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இருக்குதுங்கிறத ஒரு செய்தியும் கூட. என்டிஏவை எதிர்த்து பாஜகவுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பு வாக்குகளையும் திமுக அறுவடை பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துலதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயணிச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் எங்கே போனார்? என்டிஏவில் இருந்து கடந்த சில நாட்களாக அமைதியாக இருக்கிறாரே, எங்க அப்படிங்கிறதா நமக்கு எல்லாம் ஒரு கேள்வியா வரும். அவர் களத்திற்கு வரவில்லை என்றாலும் அவரது வாய்ஸ்ங்கிறது திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாரு. திமுகவோட ஊழல நாத்திகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுங்கட்சியான ஸ்டாலினின் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒற்றை மனிதனாக தனி ஒருவனாக செயல்பட்டு இருக்கிறாருங்கிறதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த அறநிலைத்துறையின் சார்பில் பாத்தீங்கன்னா சுவாமி மலையில 3,55,00,000க்கு 2 லிப்ட் 60 அடி உயரத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. 2 லிப்ட் ரெடி பண்றதுக்கு 3.5 கோடி ரூபாய் செலவாகுமா? அதுலயும் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்த லிப்ட் 20 பேர் பயணிக்கக்கூடிய வகையில அமைக்கப்படுங்கிறது தான் ஒரு விஷயம். ஆனா அதுல 10 பேர் கூட பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அந்த லிப்ட தொடங்குறதுக்கு போனாரு. அப்போ அந்த லிப்ட் வேலை செய்யல. 3.5 கோடி ரூபாய் வேலை செஞ்சு 10 பேர் பயணிக்கக்கூடிய லிப்ட் தயார் பண்ணி அந்த லிப்ட் வேலை செய்யல, அதுவும் ஓப்பனிங்னாலே வேலை செய்யல அப்படின்னா இவங்க அறநிலைத்துறையினுடைய பணத்தை எந்த அளவிற்கு முறைகேடா ஊழல் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அத இந்த ஊழலை அண்ணாமலை அவர்கள் தான் முதல்ல வெளிக்கொண்டுட்டு வந்தாரு. அவர் மட்டும்தான் இன்னைக்கு வரலாம் அந்த விஷயத்த பேசின ஒரே ஆளும் அவர் தான். அது மட்டும் இல்லாம அந்த லிப்ட் ஆபரேட்டர் சேகர் பாபு அவர்கள் ஒர்க் பண்ணாததுக்கு அடிச்ச காட்சிகள் எல்லாமே நடந்தது. இவ்வளவு பணத்தை செலவு செஞ்சு ஒரு லிப்ட கோர முறையா பராமரிக்க முடியல, வயதான மக்களுக்கு பராமரிக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு ஊழல் செஞ்சு அதையும் உருப்படியா செய்யாம இந்த அரசாங்கம் இருக்கு. இதனுடைய செயல்திறனை நம்ம எல்லாம் பரிசோதித்து அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதை விட இன்னும் ஒரு மிக முக்கியமான கொடூரமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் நடக்குமா? முன்னையில ஒரு காலத்துல வட இந்தியாவில இப்படி எல்லாம் நடக்குதுங்கிறது நம்ம எல்லாம் செய்தியை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம கோயம்புத்தூர் வடவழியில ஆரம்ப சுகாதார நிலையத்தையே திமுகவை சேர்ந்தவர் தன்னோட வீடா மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது தான். தன்னுடைய வீட்டுல இருக்கிற கிச்சன் பெட்ரூம் மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாத்தி வச்சிருக்கிறாரு. வயதானவர்கள், இளம் பெண்கள், கர்ப்பிணிகள் பயன்பெறக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒரு திமுக நிர்வாகி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா இந்த அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்குது? இதுக்கு பின்னாடி எந்த பெரிய தூண் மறைமுகமா இருந்து செயல்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய விஷயம் தமிழ்நாட்டுல மாசுவோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய துறையில நடந்துட்டு இருக்கு. அவரு ஒரு வார்த்தை கூட இதுவரையிலும் இன்னும் பேசாம இருக்கிறாரு. இதையெல்லாம் கண்டிக்கும் விதமாக தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய திமுக எதிர்ப்பு குரல்ங்கிறது ஓங்காம ஒலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை நோக்கம், ஒற்றை புள்ளியில தான் பயணிக்கிறாருங்கிறத நம்ம எல்லாம் கண்கூட பார்க்க முடியுது. நேற்று கூட திருச்சியில் நடந்த ஒரு மாநாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பேச்சு முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்புங்கிற மையப்படுத்தி மட்டும்தான் அமைஞ்சு இருந்தது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி அணியா, தமிழ்நாடு அணியா, தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த மாதிரி படத்துல வர சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றது, அப்படி எழுதி கொடுக்குறாங்க, அவரும் பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கடந்த காலத்துல பேசியிருந்தாலும் கூட நேத்து இந்த மாநாடு எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒரு விளக்கத்தை, திருச்சியில இந்த மாநாடு எதுக்காக நடக்குதுன்னு ஒரு புது விளக்கத்தம் எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, அவர் கொடுத்த விளக்கங்கிறது முதல் பந்துல இருந்தே சிக்ஸ் அடிக்கிறது முக்கியம் இல்ல, கடைசி பந்துல சிக்ஸ் அடிச்சு ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக அந்த மாநாடு நடக்குதுங்கிற ஒரு நோக்கத்தையே விட்டுட்டு, ஏதோ வந்து இன்னைக்கு இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே அதனுடைய தாக்கத்தை பிரகாரம் எழுதி கொடுத்ததை அப்படியே வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமாங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம திருச்சினா நேரு, நேருன்னா மாநாடு, எப்பவுமே திமுகவின் மாநாட்டிற்கான மையப்புள்ளினா அது திருச்சி தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆமா, நேரு அவர்கள் வந்து அடிச்சு வச்ச பணத்தை வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில மாநாடு நடத்த தானே செய்வாரு. அவர் மீது இடி வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முழு ஆதாரமும் 1300 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காருன்னு ஆதாரத்தை கொடுத்தும் வழக்கு பதிவு செய்யாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசத்தானே செய்வாரு. நேரு வந்து பாத்தீங்கன்னா திருச்சினா நேரு, முழுக்க முழுக்க பிரம்மாண்டமான நேரு தான் அப்படின்னு அடிச்சு வச்ச கொள்ளையில பிரம்மாண்டத்தை காட்டுறாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும், உங்களோட சப்போர்ட் இருக்குது, அதனால அவர் காட்டிட்டு இருக்காரு அப்படிங்கறதா உண்மையாவும் இருக்கு. அது மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக முகமூடி போட்டுக்கிட்டு பாஜக வந்தா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா, எப்பவுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், தமிழ் மீது பற்று இல்லாம, தமிழ் கலாச்சாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது துளியும் இரக்கமில்லாத பாஜக எந்த முகமுடி போட்டுக்கொண்டு புதிதாக யாரை இணைத்து கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு பாஜகவை எப்போதும் ஆள விடாது, ஆள விட மாட்டோம் என்று ரொம்ப கடினமான வார்த்தைகளை பேசிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பனே வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள விட மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு முதல்வருக்கு உண்டான ஒரு நாகரிகமான பேச்சா பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன் இந்த அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தரங்கட்ட வார்த்தைகளை, ஒரு கீழ்த்தரமான சொற்களை பயன்படுத்துறாருங்கிறது நமக்கெல்லாம் தெரியல. தமிழ்நாட்டை விழுங்கலான்னு சொல்லி காவி கூட்டம் வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு. எப்பேற்பட்டாவது காவி கூட்டத்தை கருப்பு சிகப்பு அழிக்க வேண்டும், ஒழிக்க வேணும்னு சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே. கருப்பு சிகப்பு எப்பவுமே கீழே தான். காவி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய வச்சதே உங்க அப்பா கலைஞர் தாங்கிறத நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. அன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு இல்லாத ஞானம், அறிவு உங்களுக்கு வந்துருச்சா? அன்னைக்கு கருணாநிதி அவர்களே பாஜக மீது தவறான பிம்பம் தமிழ்நாட்டுல பரப்பப்படுகிறது, அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது கலைஞரே ஏற்கனவே கடந்த காலங்களில் பேசியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அரசியலுக்காக ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அந்தர்பல்ட்டி அடித்தாலும், ஏவல் துறையை வைத்து மிரட்டினாலும், யார் யாரெல்லாம் நீங்க ஒண்ணு சேர்த்தினாலும், எந்த முகமுடி போட்டு வந்தாலும் நாங்க மக்கள் மத்தியில கிழிப்போம், உங்களது உண்மையான முகமூடிய மக்கள் கிட்ட காட்டுவோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பேசுறாரு. நிச்சயமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ரீதியான எதிர்ப்புங்கிறது எல்லா அரசியல் இயக்கங்களும் பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இன்று எந்த அளவிற்கு ஒரு சில வார்த்தைகள்ங்கிறது சினிமா வசனமாகவும் அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளையும் ஒரு முதல்வரா இருந்து பேசுகிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு தவறான வார்த்தைகளை, தரங்கட்ட வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை என்றுமே பயன்படுத்தியது இல்லைங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல் தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான தலைவரா பிரதமர் மோடி அவர்கள் விளங்கிட்டு இருக்கிறாருங்கிறது தான். கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது. அது விஜய் எல்லாம் சிபிஐ விசாரணை என்கொயரி பண்ணினாங்க, அதெல்லாம் நடந்தது. ஆனா இப்போ செந்தில் பாலாஜியும் சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராகணுங்கிறது சொல்லியிருக்காங்க.
இதுல இன்னொரு தகவல் கூட வருது. ஏற்கனவே ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பியும் செந்தில் பாலாஜி தவிர்த்ததா சொல்லப்படுது. ஆனா இந்த முறை கண்டிப்பா ஆகணும் அப்படின்னு மீண்டும் சம்மன் அனுப்பியதாக தகவல் வருகிறது. மார்ச் 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் துயர சம்பவம் சம்பந்தமாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று உறுதியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வருகிறது. செந்தில் பாலாஜியும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தவறான தகவல்கள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க, விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் நேர்ல போய் விளக்கம் அளிப்பேன் அப்படிங்கிறத சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அதே கரூர் துயர சம்பவம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக என்னென்னலாம் விஷம பிரச்சாரம் செஞ்சதுங்கிறத நம்ம எல்லாமே பார்த்தோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கட்சியின் மீது விஷம பிரச்சாரம் வைப்பதற்கு முன் உங்களது கட்சியும் உங்களது நடவடிக்கையும் 5 ஆண்டு காலமாக உங்களது நிர்வாகத்தையும் நீங்கள் ஒரு கணம் கண்ணாடியின் முன் நின்று பார்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய எண்ணமாவும் கருத்தாவும் இருக்கு. அப்படின்னா ஏன்னா 75 ஆண்டு காலமாக தமிழ்நாடு வாங்கிய கடன் தொகை 5 லட்சம் கோடி. ஆனா இந்த 5 ஆண்டுல திமுக அரசாங்கம் வாங்கிய கடன் தொகைங்கிறது 5 லட்சம் கோடி. 75 வருஷமா 5 லட்சம் கோடி, 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. உங்களது நிர்வாகத்திறன் நீங்க எப்படி எல்லாம் பயணிக்கிறீங்கிறத நீங்க ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம உடனே வடநாடு குஜராத் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு நீங்க உடனே கூச்சலிட்டுவீங்க. இன்னைக்கு குஜராத் ஆண்டு பட்ஜெட்ல 1000 கோடி ரூபாய் உபரி பட்ஜெட் போடுற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு வருவாய் ஈட்டிட்டு இருக்காங்க. சுற்றுலா தலத்தை மட்டுமே வச்சு கடந்த ஓராண்டு மட்டும் 2 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி இருக்காங்க உத்தரப்பிரதேசனுடைய அரசாங்கம். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வடநாட்டை பாரு, அங்க பாரு, இங்க பாரு, தமிழ்நாடு சிறந்தது அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கக்கூடிய காலமாகவும் பேச்சாகவும் இருக்குது. அதுதான் மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கு. மக்கள் வெகு கொண்டு எழுந்தால் நீங்க மட்டுமல்ல, உங்க கூட பயணிக்கக்கூடிய 21 கட்சிகளும் காணாம போயிருங்கிறதா உண்மை. அந்த யதார்த்தமான உண்மையை நீங்க புரிஞ்சிக்காம ஏதோ சினிமா வசனங்கள் எல்லாம் நீங்க பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க மேடைக்கு மேடை. திமுக எப்பவுமே மேடையில அநாகரிகமான வார்த்தைகளை தான் பயன்படுத்தும். தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் அநாகரிகமான முறையில தான் எப்பவுமே நடத்திருக்குதுன்னு கூட. திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்ப பல்வேறு சச்சரவுக்கு மத்தியில அமைஞ்சாலும் கூட திமுக எப்பவுமே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஒரிஜினல் ஒரு கட்சி ஒண்ணு வச்சிருக்கோம், தனக்கு விசுவாசமான ஒரு கட்சிய பக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா திமுகவுக்கு எதிராக யாரு பேசினாலும் அந்த கட்சியை உடைச்சிடுறது தான் திமுகவோட காலாகாலமா இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி அமையிறது ஒரு காரணமாவும் இருக்கு. எம்பிகள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் எம்எல்ஏக்களை கைவசம் வச்சுக்கிட்டு கட்சி திமுகவோட தான் கூட்டணி அமையணுங்கிறது ஒரு பிரஷர் போட்டுதான் சிதம்பரம் மூலியமா திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்கு. இந்த சிதம்பரம் இருக்காரு, அவரு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்ல அதிகாரத்தோட ஒரு அமைச்சரா வலம் வந்துட்டு இருப்பாரு. அதிகாரம் இல்லை அப்படின்னா கோட்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாரு. இவரு இப்படிதான் அவனுடைய அரசியல் வாழ்வுங்கிறது அமைஞ்சிட்டு இருக்கு. இவரு எப்பவுமே அந்த கட்சிக்காக சிறை சென்றதே இல்லை. ஊழல் செஞ்சதுக்காக சிறை போயிருக்கிறாரு. ஆனா அந்த கட்சிக்காக உண்மையா அவர் என்னைக்குமே உழைச்சதில்லை. அந்த கட்சிக்காக கழுத்துல காலர்ல ஒரு வேர்வை கூட சிந்தனாத அளவுக்கு தான் அவர் அந்த கட்சியில பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் தான் இந்த கூட்டணி பேரத்தை பேசி முடிச்சு இருக்காரு. சிதம்பரத்துக்கு திமுக வேணும். அவரு எப்பவுமே திமுகவோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். அதனாலதான் இந்த கூட்டணியை நேரடியா டெல்லியில பேசி ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு விஷயத்தையும் சிதம்பரம் திமுக கூட சாதிச்சுட்டாருங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். திமுக எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கிறது என்டிஏவில் இருக்கக்கூடிய அதிமுகவோ பாஜகவோ மற்ற கட்சிகளும் யாருமே சரிவர செய்யலைங்கிறதான் கள யதார்த்தமான உண்மையாவும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு திமுக பாஜகவை கூட்டணி கட்சிகள் அடிச்சு ஆடிக்கிட்டு ஒருபடி மேல போயிட்டு இருக்காருங்கிறதா உண்மையாவும் இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில மட்டுமே பயணம் செஞ்சுட்டு இருக்கிற அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு என்டிஏ அதிமுகவா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் திமுக எதிர்ப்பையோ ஆளுங்கட்சியான திமுகவிற்கு எதிராக என்டிஏவில் இருக்கக்கூடிய அதிமுகவோ பாஜகவோ அரசியல் செய்யல. அவர்கள் செய்யக்கூடிய குறைகளையும் ஊழல்களையும் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகல அப்படிங்கிறதா உண்மையாகவும் இருக்கு. அதுதான் இன்னைக்கு திமுகவிற்கு ஒரு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் போய் பேசுறாரே தவிர
மக்களுக்கு மக்கள் விரோதமான பல்வேறு செயல்கள் நடந்தாலும் அதை பத்தி எங்கேயுமே வாய் பேச மாட்டேங்கிறாரு. இந்த லோக்கல்ல நடக்கக்கூடிய இஷ்யூஸ பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. வெறும் ஸ்டாலின் எதிர்ப்பு மட்டுமே பேசினா ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு யதார்த்தத்தை எடப்பாடி புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, பாஜக இன்னும் ஒரு படி மேல போய் திமுகங்கிற ஒரு ஆளுங்கட்சியவே மறந்துட்டாங்கிறதா உண்மையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துல அதிமுக கூட்டணிங்கிறது மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது, நெருக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறுத்தா திமுகவுக்கு எதிராக எப்படி இவங்க அரசியல் செஞ்சு தேர்தல் களத்துல வெற்றி கணக்க தொடங்க போறாங்கங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாவும் இருக்கு. திமுக ஒற்றை எதிர்ப்பு மட்டுமே மையப்படுத்தி அரசியல் பண்ணி பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு இவங்க அரசியல் பண்ணி என்ன பண்ண போறாங்க, என்ன சாதிக்க போறாங்கிறது தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் திமுக எதிர்ப்புங்கிற மிக முக்கியமான ஊழல் ஆயுதத்தை கையில் எடுத்தாரு. அதனாலதான் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டு திமுகவுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் பொது வழியில வெளியிட்டாரு. அதனாலதான் பல்வேறு வழக்குகள் திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு என்டிஏவின் முகமாக, திமுகவின் எதிர்ப்புக்கான ஒரு முகமாக, பாஜக தொண்டர்களின் நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை ஒதுக்கி வச்சு இவர்கள் அரசியல் செய்து என்டிஏ தேர்தல் களத்துல கரை சேருமாங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாகவும் நமக்கு எழுகிறது. எதுவாகினும் நாளை மோடியின் வருகைக்கு பிறகு என்டிஏ மேலும் சூடு பிடிக்கும். பல்வேறு தலைவர்கள் மீண்டும் தேர்தல் களத்திற்கு வேகமாக வீரியமாக பயணிப்பாருங்கிறதா பாஜக தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டுல அண்ணாமலையின் எண்ணங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் நடந்தா போதாது, அரசியல் மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம், நோக்கமா இருந்துட்டு இருக்கு. அவரது நல்ல நோக்கம் நிறைவேற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.